ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க? பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே மூஞ்சிலாம் வீங்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா? வந்தோடனே பாருங்க, அரிசி ஊற வச்சுருக்குறேன், சாப்பாடு வைக்கணும், அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாரு, மதிய சாப்பாடு வைக்கணும், குழம்பு வைக்கணும். வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்தோடனே வேலை இருக்குது. பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிச்சு, உடம்பே ஒன்றும் முடியல, மூஞ்சிலாம் வீங்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா? இப்போ தான் வந்தோடனே துணியை மாற்றிட்டு சரி பேசி 2-3 நாள் ஆச்சு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்ருக்குறேன். சாப்பிட்டாச்சுங்களா? மணி 1 மணி போகுது, இனி தான் நான் செய்ய போகிறேன். அப்புறம் அப்பா அம்மா பிள்ளை குட்டிங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? வேலை வேறு அவசரம். அப்புறம் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில்? இதெல்லாம் மட்டன் சிக்கன் மீன் எதுவுமே எடுக்கிறதில்ல. சண்டே ஒன்றும் இல்லை, எல்லாம் வெஜிடேரியன் தான், நான் வெஜிடேரியன் இல்லை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து இது இது பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிழங்கு இது? பேர் நல்லாவே எங்கள் ஊர் பக்கம் வந்து இது இருட்டூட்டு கிழங்கும்பா, இருட்டூட்டு கிழங்குன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, நல்ல பேர், இது பேர் மறந்து போச்சு, பீட்ரூட்டு. இது நம்ம ஊர் இங்கே இப்போ பொள்ளாச்சியில் வந்து பீட்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் பக்கம் வந்து இருட்டூட்டு கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கருப்பாக இருக்கிறதுனால இருட்டூட்டு கிழங்கும்பாங்க. இது பொரியல் பண்ணணும், சாம்பார் வைக்கணும், ரசம் வைக்கணும், வேலை சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரத்தம் ஊறுது, அது நல்லா ரத்தம் ஊறும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இது வந்து பீட்ரூட் வந்து நல்லா ரத்தம் ஊறும், நல்லா உடம்புக்கு நல்லது. சுகர் இருக்கிறவங்க நிறையா சாப்பிடக்கூடாதும்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்ஸ்கிரைபரு வரமாட்டேங்கிறாங்க, லைவ் வந்தாலும் இப்படியா இருக்குது, வீடியோ போட்டே தான் இருக்கிறேன், என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்குது. நானும் 6-7 மாதமாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நம்மளும் ஏதோ ஒன்று சாதிக்கணும் ஒரு வெறித்தனத்துலேயே இருக்கிறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஏதோ நான் எங்களால் முடியலைனாலும் உங்களால் முடியுன்னு தான் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்குறோம். எந்த பதிலுமே இல்லாமல் இருக்கிறேங்க. நீ படிக்கவே இல்லை, உனக்கு அதை பற்றி செல்லை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. என் பையன்தான் எல்லாம் பண்ணி கொடுத்தேன், உங்களால முடியுமா, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அக்கா பொண்ணு அதே தான் சொல்லுவேன், உங்களால் முடியுமா, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. ஏதோ எங்களால் முடிஞ்ச வீடியோ நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம், ஒரு பதிலுமே வரல. அழகாக மேக்கப் பண்ணி அழகாக இது பண்ணாதான் நீங்கள்லாம் வீடியோக்கு லைக் கொடுப்பீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. எங்களாட்ட இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டீங்களா? நாங்கள் வந்து ஓடி ஓடி வேலைக்கு ஓடினா தான் எங்களுக்கு என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊர் தானே பேச முடியும். அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்படம் வேறு லெவல், வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்படம் சரியான படம். பார்த்திங்கன்னா அன்றாடும் காட்சிகளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ, அந்த வேலைக்கு போயிட்டு நம்ம திரும்பி வருவோமா வர முடியாதாங்கிற ஒரு சூழ்நிலை. ஒன்றுமில்ல, ஒரு விறகு வச்சாலும் நம்மளால் தூக்க முடியாது. அந்த வாழைப்படத்தில் அந்த பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும், வேலையும் செய்யணும், அம்மாவையும் பார்க்கணும், அக்காலையும் பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர் பேர் நல்ல பேர், முத்துவேல் செல்வராஜா, அவரோட படம் தான் இது. அவங்களோட ஊரில் வாழ்க்கை வரலாறாமா, அதை வந்து படமாக எடுத்துருக்குறாரு. பார்த்திங்கன்னா படம் வேறு லெவலாக இருக்குது. தயவுசெய்து அந்த படத்தில் போய் பாருங்கள். இப்போ தான் ஜென்ரேஷனுக்குலாம் கொஞ்சம் பிடிக்காது,
ஏன்னா வீட்டில் ஒரு வேலை செய்ய சொன்னாலே எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்ட்டு போகிறாங்க. அவங்க வந்து பார்க்கணும் இந்த படமெல்லாம். அப்படியேப்பட்ட படம். அம்மா அப்பாவுக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கணும், அவங்க வந்து அவங்களே தனித்து வாழணும் அப்படிங்கிற மாதிரியான அவரெல்லாம் அந்த அந்த வயசில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாராம்மா. அதனால அவங்க ஊரில் வந்து அந்த படம் எடுத்துருக்குறாங்க. வேறு லெவல் சாமி, பயங்கரமாக இருக்குது படம், நல்லா இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் சரி, நல்ல வேலை வெட்டிக்கு போங்க, 10 ரூபா சம்பாதிங்க, நல்லா இருங்க, அதை தான் சொல்ல முடியும். பார்த்திங்கன்னா நான் இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து அவதியாக செஞ்சிட்ருக்குறேன். சாப்பாடு வந்து சாப்பிடணுமே, என்ன பண்ணுறதுன்னு. எங்கே சுற்றினாலும் இந்த ஒரு வயிற்றுக்கோசம் தான் நம்ம பாடுபடுறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன், எதுக்குமே ஒரு தகவலுமே தெரியல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், எங்கள் வீடியோவில் பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுறீங்களா? ஷேர் பண்ணுறீங்களா? நான் எனக்கு இத்தனாயிரம் பேர் பார்க்குறதே எனக்கு பெருசு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னாங்க. கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நான் சமைச்சிட்டு நான் உங்களோட நான் பேசுகிறேன். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு ஆசை என்ன தெரியுங்களா? இதுலேருந்து நான் யூடியூப்பில் வந்து யூடியூப்பில் ஜெயிச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா, நான் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது ஒரு நேரம் சாப்பாடு செஞ்சு போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது கடவுள் முகம் முளைச்சாருன்னா பரவாயில்ல. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் கூட சொன்னேன். ஏன்னா இது யாரோட சப்போர்ட்டுமே இல்லை. ஏன்னா ஒரு செல்லு பார்க்கணும், செல்லு வைக்கணுன்னா ஒரு ஸ்டாண்டு வாங்கணும். அந்த ஸ்டாண்டும் கூட இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்கள், இதை வச்சு தான் நான் வீடியோ எடுக்கிறேன் எங்கேயுமே. சரிங்களா? எங்கேயுமே நான் வச்சு ஸ்டாண்டும் கூட இல்லாமல் நான் இந்த மாதிரி தான் வீடியோ எடுக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஏன்னா எங்களோட கஷ்டம் என்னென்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒவ்வொரு நாள் நாங்கள் வீடியோ போடுறது கஷ்டம்தான். ஏன்னா காலையில் வேலைக்கு போனால் சாயந்தரம் வரோம். அந்த மாதிரி சூழ்நிலை. ஐயோ இன்றைக்கி நம்ம வீடியோ போடணுமே, இன்றைக்கி நமக்காக 2 பேர், நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு 2 பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கு வேண்டினா நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு. ஏன்னா எல்லாத்தையுமே கடந்து தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தயவுசெய்து சொல்கிறேன், என்னோடய ஆசை அதுதான். இதில் எப்படியோ இப்போ 6-7 மாதத்துக்கு மேலேயே ஆச்சு, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சமைச்சிட்டு உங்கள் கூட நான் பேசுகிறேன். ஓகே, பாய்.